வர்தா புயல் தற்பொழுது சென்னையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தற்போது மீட்பு பணியினர் அனைத்து மீட்பு பணியினர் குழுக்கள் இங்க உள்ள மக்கள் வெள்ளத்தால் தற்போது கடல் நீர் உள்ள வெள்ளம் போல் புகுந்ததால் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றி உள்ள 20 மீனவர் கிராமத்தில் இருந்து தற்போது அரசு பேருந்துகள் மூலமாக இங்கிருந்து அவர்களை மீட்டு பொன்னேரியில் உள்ள தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது இங்க உள்ள காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து மொத்த அரசு பேருந்துகள் மூலமாக இவர்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி வராங்க. இந்த பகுதியில் காற்றழுத்தம் தற்போது நம்ம உணர முடிகிறது. 50லிருந்து 60 கிலோமீட்டர் காற்று அழுத்தம் அதிகமாகி உள்ளது. வானிலை ஆய்வு சொன்னது போல படிப்படியாக இந்த புயல் அதிகமான அளவில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது படகுகள் மொத்தம் 40 படகுகள் இங்கிருந்து அடித்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த காற்று தற்போது ஒரு ஆளை தள்ளக்கூடிய இங்க இருக்கிற இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் தள்ளக்கூடிய அளவுக்கு காற்றின் பலம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பேருந்துகள் மூலமாக ஒரு பேருந்துக்கும் 100 பேர் என்று குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றி செல்றாங்க. இந்த பகுதியில் மேலும் முக்கிய பாதிப்புகள் ஏற்படும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு வீடுகள் முழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க. இந்த பேருந்துகளை பார்க்கலாம். இந்த பெண்கள் குழந்தைகள் மற்றும் அனைத்து பொதுமக்களும் இந்த பேருந்துகளில் இருந்து தற்போது பழையற்காட்டிலிருந்து வெளியேற்றி சென்று பொன்னேரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த ஒரு பேருந்தாக இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சுற்றியுள்ள 20 கிராமங்களில் புயல் அதிகமாக வரும் காரணத்தினால் இங்கிருந்து அனைவரும் வெளியேற்றுள்ளாங்க. இதுவரை இங்க 200 வீடுகள் நீரில் நீர் புகுந்து உள்ளது. 200 வீடுகள் பாதி வீடுகள் நிரம்பிவிட்டது. பழையற்காடு ஏரி மற்றும் பழையற்காடு கடல் நீர்கள் சரிசமமாக இந்த ஊருக்குள் புகுந்து விட்டது. தற்போது கடலும் ஏரியும் பார்க்கும்போது ஒன்றாக காட்சி அளிக்கிறது. இந்த காற்று நீங்க பார்க்கலாம். தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சு கொண்டிருக்கிறார். இங்க அந்த கடலின் அளவு சாலை வரைக்கும் நிரம்பி விட்டது. சாலையை தாண்டி வரும் அபாயமாக ஆள்பட்டது. இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்படுகிறது. படகுகள் இந்த பகுதியில் இருந்து அந்த கயிறுகளை அறுத்து கொண்டு 40 படகுகள் போய்விட்டது. மேலும் தற்போது இந்த படகுகளும் போய்விடும் என்பதே இங்க இருக்க மீனவர்களின் பெரும் கோரிக்கையாக உள்ளது. சாலை மற்றும் கடல் ரெண்டுமே சரிசமமாக ஆகிவிட்டது. பேருந்துகள் மூலமா அனைத்தும் காவல்துறை அதிகாரிகள் அதிவிரைவு படை வைத்து இங்க இருக்கும் அனைவரும் வெளியேற்றும் பணியில் தீவிரமாக மாவட்ட நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்தை பார்க்கலாம். இங்குள்ள ஆண்களை பார்க்கலாம். பெண்கள் அனைவரையும் பேருந்துகளை செலுத்திவிட்டு ஆண்கள் பின்னாடி செல்வதற்காக ஒரு பேருந்து வருவதற்காக காத்திருக்கிறார்கள். முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை வெளியேற்றும் பணியில் முதல்ல இந்த பகுதி மக்களும் மாவட்ட நிர்வாகம் விருது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பழையற்காடு பகுதி ஒரு பேய் மழை பெய்து இந்த பழையற்காடு பகுதியே ஒரு தீவாக காட்சி அளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் கடல் அலையின் சீற்றத்தால் 40க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளன. தற்பொழுது அந்த படகுகள் சேதமடைந்த படகுகளை மீட்பதற்காக அங்கு சென்ற மீனவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை பேருந்து மூலம் பாதுகாப்பான முகாம்களுக்கு அழைத்து செல்வதற்காக பேருந்து தயார் நிலையில் கொண்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் பேய் மழை பெய்து கொண்டிருப்பதாக அங்குள்ள இந்த செய்தியாளர் பாலாஜி சொன்ன தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி காப்பாற்றி செல்வதற்காக விரைந்து செல்கின்றனர். அந்த பெண் குழந்தை அடித்து செல்லும் அபாயம் ஏற்படுது. காற்றின் அளவு புயலின் அளவு அதிகமாக ஆகிவிட்டது. காற்று அதிகமாக அடிப்பதால் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக செல்கின்றனர். இந்த குழந்தை அந்த சாலையை கடக்க முயன்ற போது அவர் அடித்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது நம்ம நேரடியாக பார்க்கலாம். அந்த குழந்தையை இளைஞர்கள் மீட்டு கொண்டு வருகிற அந்த காட்சிகளை இப்ப தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை அடித்து செல்ல வேண்டிய அபாயம் நிலையத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். பழவேற்காடில் தற்போது புயல் படகுகள் அடித்து வர காட்சிகளை பார்க்கலாம். அந்த பக்கம் நம்ம ஒதுப்பொழிவாக காட்டுற படகுகளை அடித்து கொண்டு வருகிறது. அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வர அந்த பெண் குழந்தை தற்போது காப்பாற்றி கொண்டு வருகிறார். இந்த பழையற்காடில் புயல் எச்சரிக்கை அதிகமாக ஆகிவிட்டது. அனைவரும் வெளியே செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை எடுத்திருக்கிறது. வராதவர்கள் உடனடியாக வர வேண்டும். பேருந்து மூலம் வர வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகம் தொடர் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் சில பேர் இங்க வீடு கட்டித்தரப்படவில்லை, சுனாமியால் வீடு கட்டித்தரவில்லை என்ற பல கோரிக்கைகள் வைத்து வராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உடனடியாக காவல்துறையை அமைத்து அதிவிரைவு படை மூலமாக வெளியேற்றி வரார்கள். தற்போது பார்க்கலாம். பெண்கள் குழந்தைகள்
அனைவரும் பேருந்து மூலியமாக இங்கிருந்து புறப்பட இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடத்திலிருந்து இங்கிருந்து புறப்பட வேண்டும், அல்லது உயிர் சேதங்கள் அதிகமாக ஏற்படும் என்பது இந்த மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரியப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது நீங்க பார்க்கலாம், இந்த பெண் குழந்தை தற்போது அடித்து செல்லக்கூடிய நிலைமையில் தள்ளப்பட்டது. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பின்பக்கம் போய் கொண்டிருக்கிறது. காற்றின் அளவு அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும், இல்லை என்றால் பெரும் ஆபத்துக்கு ஆளாவார்கள் என்பதே மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் கடல் அலையின் சீற்றத்தால் குறிப்பிட்ட பல வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. தற்போது கடல் நீர் புகுந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்காக அங்கு பேருந்து நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது அங்கு மழைநீர் புகுந்த வீடுகளில் தங்கியிருந்த பொதுமக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் 12 வயது மதிக்கத்தக்க அல்லது 10-15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தற்போது சாலையை கடந்து பேருந்தை நோக்கி வரும்போது தற்போது காற்றின் வேகத்தால் இழுத்துச் செல்லப்பட்டு கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவர்களை அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் இளைஞர்கள் மீட்டு அழைத்து வந்த காட்சியை தந்தி தொலைக்காட்சி பிரத்யேகமாக நேரலையில் ஒளிபரப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பழவேற்காடு பகுதியில் பேய் மழை பெய்து கொண்டிருப்பதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போயிடலாம், இங்க இருக்கக்கூடாது, நம்மள கிளம்ப சொல்லுவாங்க. ஓடி போயிருக்கு மானியாரு.